நீங்க Facebook, Instagram ஆட்ஸ் ரன் பண்றீங்களா? நெறைய பிசினஸ் ஓனர்ஸ் என்கிட்ட காமனா கேட்ட ஒரு கொஸ்டின் என்னன்னா, எவ்வளோ நாள் நம்ம ஆட்ஸ் வந்து ரன் பண்ணணும்? நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் வரணுமா? அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு அட்வர்டைஸ்மென்ட் நீங்க Facebook, Instagramல ரன் பண்றீங்கன்னா, மினிமம் 5 to 7 டேஸ் ஆவது ரன் பண்ணணும். அந்த டைம்ல அந்த பர்ட்டிகுலர் 5 to 7 டேஸ்ல ஆடை நீங்க டிஸ்டர்பே பண்ணக்கூடாதுங்க. சும்மா பாஸ் பண்றது, எனேபிள் பண்றது, அல்லது சேஞ்சஸ் பண்றது, ஒரு கரெக்ஷன்ஸ் பண்றது, எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் நம்பர் கூட சேஞ்ச் பண்றது, எவ்ரிதிங். ஒரு ஆடை நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதையே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க. அட்லீஸ்ட் 5 to 7 டேஸ். தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு வழி இல்லை. பட் ஸ்டில் சில இம்ப்ரூவைசேஷன் உங்களுக்கு தோணிட்டே இருக்குன்னா சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, லேர்னிங் அப்படிங்கிற அந்த ஃபேஸ் வந்து செட்டில் ஆனால் மட்டும்தான் உங்களோட டேட்டா ப்ராப்பராக இருக்கும், அல்லது டேட்டா இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், ரிசல்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ மெட்டா ஆட்ஸ்க்கு ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, ப்ராப்பராக பிளான் பண்ணி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா 5 to 7 டேஸாவது ரன் பண்ணணும், நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் வரணும்னா. மெட்டா ஆட்ஸ் பற்றி மேலும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட பயோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் மெட்டா ஆட்ஸ் பற்றின அப்டேட்ஸ் வேணும்னா இன்ஸ்டாகிராமில் அபிலேஷ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்பில் அபிலேஷ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.